அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் எக்கனாமிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th to 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11th 12th வந்து மேஜரான கான்செப்ட் வந்து 11th 12th ஸ்டாண்டர்டில் தான் கவர் ஆகுது. ஓகேங்களா, நியூ சிலபஸ் பிரகாரம். ஸோ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 lessons நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் லாஸ்ட்டாக பார்த்த 7th லெசன் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதில் நிறைய கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 8th லெசன் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ சிலபஸ். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் 2025 வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்திய பொருளாதாரம் வந்து இந்தியாவுடைய விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் எப்படி இருந்தது, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க, விடுதலை எந்த விலைக்கும் ஈடாகாது. விடுதலை என்பது வாழ்வின் மூச்சு. வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற கொஷின் மார்க்கு கட்டு வச்சுருக்காரு. யாருன்னா டெய்லர் கோவன் அப்படிங்கிறவர். டெய்லர் கோவன் அப்படிங்கிறவர் யார்? ஸோ ஒரு எக்கனாமிஸ்ட். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில காலனித்துவ ஆட்சியின் போது இந்திய அனுபவங்களை புரிந்து கொள்ளுதல், விடுதலை அடைந்த பிறகு இந்திய அரசு எடுத்த முயற்சிகளை ஆய்வு செய்தல். ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக் க்ரோத்துக்கு என்னென்ன வந்து ஸ்டெப்பு வந்து எடுத்தாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு, ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இயல் விடுதலைக்கு முன் பின் இந்தியாவில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கிறது. இந்தியா நீண்ட காலமாக காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. ஓகேங்களா. ஸோ காலனி ஆதிக்கத்தின் கீழே தான் இந்தியா வந்து ரொம்ப வருஷமாக இருந்தது, நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. காலனித்துவம் என்பது 2 நாடுகளுக்கிடையேயான சமூக மற்றும் பொருளாதார தொடர்புகளில் ஒரு நாடு அதிகாரம் செலுத்தும் நிலையிலும் மற்றொரு நாடு அடிமையாக இருப்பதையும் குறிக்கும். இதுதான் காலனித்துவம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ காலனித்துவத்தில் ஒரு நாடு வந்து அடிமையாக இருக்கும், இன்னொரு நாடு என்ன பண்ணணும், அதை அடிமைப்படுத்தும் நாடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதிகார நிலையில் உள்ள நாடு தான் அதிகாரம் செலுத்தும் நாட்டின் மீது அரசியல் கட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் பொருளாதார கொள்கைகளை தீர்மானிக்கிறது. அடிமை நாட்டு மக்கள் தங்கள் நாட்டின் வளங்களை பயன்படுத்துவதிலும் முக்கியமான பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொள்ள முடியாமல் இருப்பார்கள். யார்? அடிமையாக இருக்கிற நாடு. காலனி ஆதிக்கத்தின் கசப்பான அனுபவத்தை இந்தியா பெற்றுள்ளது. ஓகேங்களா. ஸோ இதை ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தது. ஓகேவா. ஸோ இதில் ஒவ்வொரு இயர்ஸு, ஓகேங்களா, நேமு, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கவனமாக இந்த கிளாஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ வாஸ்கோட காமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு மே 20, 1498 வந்தார். ஓகேங்களா. ஸோ வாஸ்கோட காமா எப்போ இந்தியாவுக்கு வராரு? 1498ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி. எங்கே வராருன்னா கோழிக்கோடு. ஓகேங்களா, கேரளாவில் இருக்குங்களே, அங்கே வராரு. ஸோ அங்கே வந்த பின்னர் இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுடனான கடல் வாணிகத்தின் தன்மையில் மாற்றம் ஏற்பட்டது. ஓகேங்களா. ஸோ போர்ச்சுகீசியர்கள் கிபி 1510ஆம் ஆண்டிலிருந்து கோவாவுடன் வணிகம் செய்து வந்தனர். ஓகேங்களா. யார்? போர்ச்சுகீசியர்கள். ஸோ 1510ஆம் ஆண்டிலிருந்து எங்கே பண்ணுறாங்க? கோவாவுடன் வணிகம் செய்கிறாங்க. 1601ஆம் ஆண்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஆங்கிலேயர்கள் இந்திய பெருங்கடல் வழி வணிகத்தை தொடர்ந்தனர். ஓகேங்களா. எப்போ ஆரம்பிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள்? 1601. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது 1601. ஓகேங்களா. ஸோ 1614ஆம் ஆண்டில் சர் தாமஸ் ரோ பேரரசர் ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றதுடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை மெதுவாக ஆக்கிரமிப்பு செய்கிறாரு. ஓகேங்களா. ஸோ யார்? சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவர். ஓகேங்களா. ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஜஹாங்கீர் இருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அவங்க முகலாய பேரரசர்கள். ஸோ அவங்கக்கிட்ட வந்து அங்கே வந்து ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கான உரிமையை வந்து வாங்குறாரு. எப்போது? 1614. ஓகேங்களா. ஸோ அப்படியே உள்ளார வந்தது என்ன பண்ணுறாங்க, உள்ளார வந்து நிறைய இடத்த வந்து இந்தியாவோட பெரும்பகுதியை வந்து அவங்க கைப்பற்றுறாங்க. ஸோ பிளாசி போருக்கு 100 ஆண்டுகளுக்கு பின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தது. ஓகேங்களா.
ஸோ 1858ஆம் ஆண்டில் ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றியது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து அதிகாரம் ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட போது இந்திய பொருளாதார நிலைமையை முழுமையாக மாற்ற இயலவில்லை. ஓகே, யார் கட்டுப்பாடில் இருந்ததுன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் என்ன பண்ணாங்க, ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, அதை ஆங்கிலேய அரசுக்கு நேரடியாக ஆங்கில அரசுக்கு கீழே கட்டுப்பாட்டுக்கு வந்தது. ஓகேங்களா, இந்தியா. ஸோ அப்படி வந்தாலுமே பொருளாதார நிலையை முழுமையாக மாற்ற முடியல. சரிங்களா. ஸோ ஆங்கிலேயர் கால வரலாறு ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸோ ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன் இந்திய பொருளாதாரம் கிராமத்தை சார்ந்து வாழ்ந்து வந்தது. அப்போது கிராம பொருளாதாரமானது சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. சுயசார்புனா தெரியும் உங்களுக்கு. ஸோ வெளியிலேருந்து எங்கேயுமே பொருள் வாங்க மாட்டாங்க, அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்களே யூஸ் பண்ணிக்கிறது தான் சுயசார்பு அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. அப்போது கிராம பொருளாதாரமானது சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. ஆனால் ஆங்கிலேய ஆட்சியின் போது தொழிற்சாலைகள் வளர அனுமதிக்கப்பட்டன. ஓகேங்களா. ஸோ பொருளாதார மற்றும் அமைப்பு ரீதியான இந்த மாற்றம் இந்திய பொருளாதார நிலையை பின்தங்கிய நிலைக்கு தள்ளியது. ஓகேங்களா. சிக்கல்கள் அனைத்தும் உடல் நலம், குடியிருப்பு, குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலன், உழைப்பாளர்கள், பொழுதுபோக்கு, குற்றங்கள், சமூக சீர்குலைவு ஆகியவற்றை சார்ந்ததாகவே இருந்தது. இந்த சிக்கல்கள் காரணமாக ஒழுங்குற அமைக்கப்பட்ட சமூக பணிகளின் முக்கியத்துவத்திற்கான தேவை உணரப்பட்டது. ஓகே. ஸோ பிரிட்டன் நாடு இந்தியாவை காலனி ஆதிக்கத்தின் கீழ் 200 ஆண்டுகளுக்கு மேலாக சீரழித்து வந்தது. ஓகேங்களா. ஸோ யார், பிரிட்டன். இப்போ 200 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பிரிட்டனுக்கு கீழே நம்ம காலனி ஆதிக்கமாக இருந்திருந்திருக்கோம். காலனி ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில் முழு காலத்தையும் வரலாற்று பொருளியல் வல்லுநர்கள் 3 கட்டங்களாக பிரித்தனர். அவை வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம் அப்படின்னு 3 தான் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வணிக மூலதன காலம் அப்படின்னா என்னென்னா 1757ஆம் ஆண்டிலிருந்து 1813ஆம் ஆண்டு வரையிலான காலம் வணிக மூலதன காலம்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வணிக மூலதன காலம் 1757 1813 முடியுமே என்னது வணிக மூலதனம் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய நோக்கம் இந்திய கிழக்கிந்திய பொருட்களை முற்றுரிமையாக வணிகம் செய்து லாபம் ஈட்டுவதே. புரியுதுங்களா. அதுதான் என்னது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட நோக்கமாக இருந்தது. இக்காலத்தில் பிரிட்டனில் தொழில் மூலதனத்தை முன்னேற்ற இந்தியா ஒரு மிக முக்கியமான சுரண்டல் பிரதேசமாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கருதியது. 1750 அப்புறம் 1760 ஆண்டுகளில் வங்காளமும் தென்னிந்தியாவும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் நெருக்கடிகளுக்கு உள்ளான பொழுது முற்றுரிமை வணிகத்தின் நோக்கம் நிறைவேறியது. உபரிகளை இங்கிலாந்திற்கு கடத்துவதில் இந்நிறுவனம் வெற்றி பெற்றது. ஓகேங்களா. இந்திய தலைவர்கள் இப்பிரச்சனையை சுரண்டலுடன் ஒப்பிட்டனர். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்நிறுவன அலுவலர்கள் அனைவரும் நேர்மையற்று ஊழல் நிறைந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எப்போது வணிக மூலதன காலத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்டு தொழில் மூலதன காலம் அப்படிங்கிறது 1813 முதல் 1853ஆம் ஆண்டு வரையிலான காலம் தொழில் மூலதன காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார், பொருளியல் அறிஞர்கள். ஸோ பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கியது. சரிங்களா. ஸோ இந்தியாவிலிருந்து மலிவு விலையில் பெறப்பட்ட கச்சா பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு முழுமை பெற்ற பொருட்கள் இந்தியாவிற்கு அதிக விலையில் இறக்குமதி செய்யப்பட்டன. ஓகேங்களா. என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரா மெட்டீரியல் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஓகேங்களா அவங்க என்ன பண்ணாங்க, ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி இந்தியாவுக்கு என்ன பண்ணுறாங்க, அதிக விலைக்கு அதை விற்றுருக்குறாங்க. இவ்வாறு இந்தியர்கள் வஞ்சிக்கப்பட்டனர். ஸோ இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன. அடுத்தது மூணாவது என்னது, நிதி மூலதன காலம். ஓகேங்களா. ஸோ 19ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளிலிருந்து விடுதலை அடைந்த காலம் வரை மூன்றாவது கட்டமான நிதி மூலதன காலமாகும். ஓகேங்களா. ஸோ 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சுதந்திரம் அடைகிறது வரையும் உள்ள காலத்தை நிதி மூலதன காலம் சொல்கிறோம். இக்காலகட்டத்தில் மேலாண்மை முகமை நிறுவனங்கள், ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள், செலவாணி மாற்று வங்கிகள், சில மூலதன
ஏற்றுமதிகள் ஆகியவற்றில் நிதி ஆதிக்கம் தொடங்கியது. இந்திய மூலதனத்தை கொள்ளையடித்து இந்தியாவின் இருப்பு பாதை, சாலை வசதிகள், அஞ்சலகத்துறை, பாசனம், ஐரோப்பிய வங்கி முறை, கல்வி ஆகிய குறிப்பிட்ட பகுதிகளில் பெரிய அளவில் முதலீடு செய்ய பிரிட்டன் முடிவு செய்தது. இதனால் சில பயன்களும் விளைந்தன என்பதை மறுக்க முடியாது. ஓகேங்களா, என்ன பண்ணாங்க, நிறையா ரயில்வே ட்ராக்கு, எஜுகேஷன் எல்லாமே அவங்க கொடுத்தது தான். சரிங்களா. ஸோ பிரிட்டன் ரயில்வே கட்டமைப்பு கொள்கையானது கற்பனை செய்ய முடியாத பொருளாதார பயனில்லா கொள்கையாகும். இந்தியாவின் வரி செலுத்துவோர் இருப்பு பாதை நிர்மாணத்திற்கு நிதி செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டனர். 1858ஆம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தனது அரசியல் அதிகாரத்தை பிரிட்டிஷ் அரசிடம் ஒப்படைத்தது. ஓகேங்களா, இதோட அந்த 3 இது முடிஞ்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்திய கைவினை பொருட்கள் நசிவு காலம். ஓகேங்களா. ஸோ இந்திய கைவினை பொருட்களுக்கு உலக அளவில் மிகுந்த வரவேற்பு இருந்தது. இந்திய ஏற்றுமதியில் கையால் நெய்யப்பட்ட பருத்தி, பட்டாடைகள், காலிகோ துணிகள், அலங்கார பொருட்கள், மரச்சிற்பங்கள் ஆகியன முதன்மையானவையாக இடம் பெற்றிருந்தது. ஸோ பாகுபாடான சுங்கவரி கொள்கை மூலம் பிரிட்டிஷ் அரசு வேண்டுமென்று இந்திய கைவினை பொருட்களை அளித்தது. நிறைய என்ன பண்ணாங்க, சுங்கவரி போட்டாங்க. ஓகேங்களா, கைவினை பொருட்களுக்கு. நவாப் ஆட்சியும் அரசர்கள் ஆட்சி காலமும் முடிவுக்கு வந்தவுடன் இந்திய கைவினை பொருட்களை காப்பாற்ற எவரும் இல்லாத நிலை ஏற்பட்டது. இந்திய கைவினை பொருட்களால் இயந்திர தயாரிப்பு பொருட்களுடன் போட்டியிட முடியவில்லை. ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள்லாம் நிறையா மிஷினரிஸ் யூஸ் பண்ணி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் ரயில்வே அறிமுகமான பின் பிரிட்டிஷ் பொருட்களுக்கான உள்நாட்டு சந்தை அதிகரித்தது. அடுத்தது பார்க்க போகிறது இந்திய நில உடைமை முறைகள். ஓகேங்களா. ஸோ நில உடைமை முறை என்பது நிலங்களுக்கான உரிமையும் நிர்வகித்தலும் பற்றியதாகும். பிற முறைகளிலிருந்து நில உடைமை முறை பின்வரும் விதங்களில் வேறுபடுகிறது. என்ன, நிலம் யாருக்கு சொந்தமானது, அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. நிலத்தில் யார் அறுவடை செய்வது, நில வருவாயை அரசுக்கு செலுத்துவதற்கு பொறுப்பானவர் யார். ஓகேங்களா. ஸோ மேற்கண்ட வினாக்களின் அடிப்படையில் விடுதலைக்கு முன் 3 விதமான நில உடைமை முறைகள் இருந்தன. அவை ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை மற்றும் ரயத்துவாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. 3 முறையில் அந்த நிலம் இருந்தது. ஓகேங்களா, இம்பார்ட்டன் இது. ஓகேங்களா, ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்துவாரி முறை. ஓகேங்களா. ஸோ ஜமீன்தாரி முறை அல்லது இலச்சுவான்தாரி முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காரன்வாலிஸ் பிரபு 1793ஆம் ஆண்டில் நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது. ஓகேங்களா. இந்த கொஷின் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. ஓகேங்களா, ஜமீன்தாரி முறை. ஓகேங்களா, காரன்வாலிஸ் பிரபு. ஓகேங்களா, நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஓகேங்களா, 1793. இம்முறையில் நிலச்சுவான்தாரர்களும் ஜமீன்தாரர்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டு நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பும் அவர்களிடமே வழங்கப்பட்டது. வசூலிக்கப்பட்ட நில வருவாய் 11ல் 10 பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும். 11 பங்கில் 10 பங்கு என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டு கொடுத்துடணும். 1 பங்கு அவங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா, செலுத்த வேண்டும் என்றும் மீத தொகை ஜமீன்தாரர்களுக்கான ஊதியமாகவும் அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை அப்படின்னா என்னென்னா, இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் மத்திய பிரதேசத்திற்கும் பஞ்சாபிற்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இம்முறையில் கிராம மக்களான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர். அக்குழுவினர் நிலத்தை உழவர்களிடம் பிரித்து கொடுத்து அவர்களிடமிருந்து வருவாயை பெற்று அரசுக்கு செலுத்தினர். 3வது முறை என்னது, ரயத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை. இம்முறை முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டு பின்னர் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க்கு, கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களுக்கு விரிவுபடுத்தப்படுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ரயத்துவாரி முறை தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா.
ஸோ இம்முறையில் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமையும் நிலத்திற்கான கட்டுப்பாடும் நில உரிமையாளரிடமே இருந்தது. உழுபவருக்கும் உரிமையாளர்களுக்கும் இடையே நேரடியான தொடர்பு இருந்தது. விடுதலைக்கு முன்னர் இம்முறை குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது. ஓகே, அடுத்தது தொழில் காலனித்துவ முதலாளித்துவம். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொழில் மாறுதல் நிலை செயல்பாடு பொதுவாக 2 வகைகளாகும். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொழில் மாறுதல் நிலை செயல்பாடு பொதுவாக 2 வகைகளாக இருந்திருக்கு. ஓகேங்களா. என்னென்னா 19ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி. ஸோ 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் பல முன்னோடி தொழில் நிறுவனங்களை இந்தியாவில் ஆரம்பித்தனர். ஆங்கிலேய நிறுவனங்களுக்கு நிலையான ஆதரவு கிடைத்தது. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் தொழில் புரட்சிக்கு வித்திட்ட போதும் அவர்கள் லாபத்தை ஈட்டுவதையே முதன்மை குறிக்கோளாக கொண்டிருந்தனர். இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் ஆர்வம் இல்லாமல் இருந்தனர். அவங்க லாபம் தான், ஓகே, ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு மெயினாக இருந்தது. ஓகேங்களா. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 36 சணல் ஆலைகளும் 194 பருத்தி ஆலைகளும் அதிக எண்ணிக்கையிலான தொழில் பூங்காக்களும் இருந்தன. நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 6 மில்லியன் டன்னாக உயர்ந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் தொழில் முன்னேற்றம். 20ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் சுதேசி இயக்கம் இந்தியாவில் தொழில் மயமாதலை ஊக்குவித்தது. 1914ஆம் ஆண்டில் முதல் உலகப்போர் வெடிக்கும் வரை இந்தியாவின் பழைய புதிய நிறுவனங்கள் மெதுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பராமரித்து வந்தன. இக்காலத்தில் 70க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகளும் 30க்கும் மேற்பட்ட சணல் ஆலைகளும் அமைக்கப்பட்டன. நிலக்கரி உற்பத்தி 2 மடங்கானது. இரும்பு எஃகு தொழிற்சாலைகளுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. ரயில்வே அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டது. 1924 முதல் 1939ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பல்வேறு பெரிய நிறுவனங்களான இரும்பு, எஃகு, பருத்தி நெசவாலைகள், சணல், தீப்பெட்டி, சர்க்கரை, காகிதம், அப்புறம் காகித கூழ் முதலான நிறுவனங்கள் அயல்நாட்டு போட்டியிலிருந்து பாதுகாக்கும் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு சேஃபர் ஜோனில் கொண்டு வராங்க. இது இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் விரிவடைய வழிவகுத்தது. இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் முழுமையாக இந்திய சந்தையை கைப்பற்றி அயல்நாட்டு போட்டிகளை முழுவதுமாக முறியடித்தன. ஆரம்பத்தில் ஆங்கிலேய அரசு இந்திய பொருளாதாரத்தை மூலப்பொருட்கள் உருவாக்குவதற்காக உருமாற்றி தங்கள் நாட்டின் பொருட்களுக்கான சந்தையாக இந்தியாவை ஆக்க முயற்சி செய்தது. இதன் மூலம் பல வழிகளில் இந்திய பொருளாதாரத்தை நசுக்க முயற்சித்தது. ஓகேங்களா. என்ன பண்ணாங்க, அவங்க இந்தியாவை ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணுற ஒரு இடமா தான் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் சாதகமான இந்திய புவியியல் காரணிகளை பயன்படுத்தி படிப்படியாக சணல், தேயிலை, காப்பி, பருத்தி, நெசவு, காகிதம், காகிதக்கூழ், சர்க்கரை போன்ற பல்வேறு தொழில்களை இந்தியாவில் உருவாக்கினார்கள். ஆனால் இந்திய தொழிலாளர்களின் உழைப்பை பெருமளவில் உறிஞ்சினார்கள். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆதிக்கத்தால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள். என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டது ஆங்கிலேயர்களால்? என்னென்னா, ஆங்கில ஆதிக்கம் இந்திய தொழில்களை முடக்கியது. ஆங்கில பொருளாதார கொள்கைகள் இந்தியாவின் மூலதன ஆக்கத்தை குன்றச் செய்து வளர்ச்சியை தடுத்து நிறுத்தின. நம்மிடமிருந்து சுரண்டப்பட்ட சொத்துக்கள் ஆங்கிலேயர்களின் மூலதன முன்னேற்றத்திற்கு நிதியுதவி செய்தன. அடுத்தது, இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மையை சார்ந்து இருந்தபோதும் இந்திய வேளாண்மை தொழில் தேக்கமடைந்து நலிவடைந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆதிக்கம் நவீன தொழில்துறை வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க எந்தவித பங்களிப்பும் வழங்காமல் இந்தியாவின் கைவினைத் தொழில் நிறுவனங்கள் சரிவடைவதற்கு காரணமாக இருந்தது. ஆங்கில காலனி ஆதிக்கத்தால் தோட்டக்கலை, சுரங்கங்கள், சணல் ஆலைகள், வங்கிகள், கப்பல் போக்குவரத்து முதலான துறைகளின் முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் முதலாளித்துவ நிறுவனங்களை ஊக்குவித்தன. அவற்றை வெளிநாட்டவர்கள் நிர்வகித்தார்கள். இத்தகைய லாப நோக்க நடவடிக்கைகளால் இந்திய வளங்கள் மேலும் சுரண்டப்பட்டன.
ஸோ அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னவாக இருந்தது, லாபம் பார்க்கணும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுங்கிறது தான் அவங்க நோக்கமாகவே இருந்தது. ஓகேங்களா. ஸோ 1991ஆம் ஆண்டிற்கு முந்தைய முக்கிய தொழிற்கொள்கைகள் ஓகேங்களா என்ன இருந்தது, என்னென்ன தொழிற்கொள்கைகள் இருந்ததுன்னா, ஆசியாவில் 3வது முக்கியமான பொருளாதாரம் இந்தியாவாகும். ஆசியாவிலேயே 3வது முக்கியமான பொருளாதாரம் வந்து இந்திய பொருளாதாரம். சரிங்களா. 70 ஆண்டுகால விடுதலை பெற்ற வாழ்க்கை இந்தியாவின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ இந்திய தொழிற்கொள்கை ஓகேங்களா 1948, 56, 77, 80, 90, 91 இதெல்லாம் தொழிற்கொள்கைகள் வகுத்தாங்க. ஓகேங்களா. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் குறிப்பாக தொழில்மயமாதலை சார்ந்துள்ளது. விடுதலை அடைந்த போது இந்தியா பலவீனமான தொழில் அடிப்படையை பெற்றிருந்தது. ஆகையால் விடுதலை பெற்றதற்கு பிந்தைய காலத்தில் இந்திய அரசு வலிமையான தொழில் அமைப்பை உருவாக்குவதற்கு முதன்மை அளித்தது. 1948 மற்றும் 1956ஆம் ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட தொழில் கொள்கை தீர்மானங்கள் சிறிய பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவதற்கான அவசியத்தை எடுத்து கூறின. சரிங்களா. 1948ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை தீர்மானம் ஓகேங்களா சுதந்திரம் அடைஞ்சு 47 சுதந்திரம் பெற்றது. 48 என்ன பண்ணியிருக்காங்க, தொழிற்கொள்கை தீர்மானம் ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்னா, இந்திய அரசு தொழில்மயமாதலின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை உணர்ந்தது. ஆகையால் 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் 6 என்ன பண்ணுறாங்க, தனது முதல் தொழிற்கொள்கையை அறிவித்தது. முதல் ஓகேவா சுதந்திரம் அடைஞ்சு முதல் தொழிற்கொள்கை வந்து 1948 ஏப்ரல் 6ஆம் தேதி ஓகேங்களா. இந்த கொள்கையின் முக்கியமான நோக்கம் இந்தியாவின் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துவது தான். ஓகேங்களா. ஸோ தொழிற்கொள்கைகள் 1948 தொழிற்கொள்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மைய அரசின் முற்றுரிமை, ரயில்வே, இராணுவ தளவாடங்கள், அணு ஆற்றல், தபால் துறை போன்றவை இந்திய அரசின் முற்றுரிமையின் கீழ் செயல்படும். மாநில அரசின் முற்றுரிமை அடுத்தது ஓகேங்களா. என்னென்ன பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே என்ன வந்தது, ரயில்வே, இராணுவ தளவாடங்கள், அணு ஆற்றல், தபால் துறை, இதெல்லாம் என்னது மைய அரசு முற்றுரிமை சொல்கிறோம். அடுத்து மாநில அரசின் முற்றுரிமை, இது மாநில அரசு கீழே வர்றது வந்து இயற்கை வளங்களான நிலக்கரி, எஃகு, விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு, வாகன உற்பத்தி, கம்பியில்லா தொடர்பு சாதனங்கள், எண்ணெய் வளங்கள் போன்றவை மாநில அரசின் முற்றுரிமையின் கீழ் செயல்படும். ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் அமைப்புகள், மேற்காண் 2இல் உள்ளடங்காத ஏனைய தொழில்களில் தனியார் அமைப்புகள் மற்றும் கூற்று அமைப்புகளில் ஈடுபடலாம் அப்படிங்கிறது தான் இந்த தொழிற்கொள்கையாக இருந்தது. 1948ஆம் ஆண்டுடைய தொழிற்கொள்கை வந்து இதுதான். ஓகேங்களா. இந்திய தொழில்கள் 4 வகையாக பிரிக்கப்பட்டன. சரிங்களா. 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அவை பொதுத்துறை ஓகேங்களா, அடுத்தது பொதுத்துறையும் தனியார் துறையும், அடுத்தது கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, 4வது தனியார் துறையும் கூட்டுறவு நிறுவனங்களும். இதுதான் பேசிக்கான 4 வகையான தொழில். ஓகேங்களா. இக்கொள்கை குடிசை தொழிலையும் சிறிய அளவிலான தொழில்களையும் பாதுகாக்க முயற்சி மேற்கொண்டது. இருப்பு பாதைகள், இரும்புத்தாது முதலான கனிம வளங்களுக்கான சிறப்பு உரிமையில் மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் முழு உரிமை பெற்றிருந்தன. ஓகேங்களா. ஸோ இந்திய அரசு பிற நாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டின் முக்கியத்துவத்தை ஊக்குவித்தாலும் அதன் முழு கட்டுப்பாடு இந்தியர்களின் கரங்களிலேயே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. ஓகேங்களா. இதுதான் 1948ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை. ஓகேங்களா. அடுத்தது 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம் என்ன? ஸோ மகளனோசிபின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது தான் இது என்னது 1956 தொழிற்கொள்கை அப்படிங்கிறது. இது நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்துறையின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. தொழிற்கொள்கை 1956இல் தொழில்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டன. ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க, 1948 4 வகையாக பிரிச்சிருந்தாங்க தொழில்கள். இப்போ வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க இந்த கொள்கையில். ஓகேங்களா. ஸோ தொழில்கள் 17 தொழில்கள், ரயில்வே, வான்வழி போக்குவரத்து, இராணுவ தளவாடங்கள், வெடிமருந்துகள், இரும்பு, எஃகு, அணுஆற்றல் போன்ற தொழில்கள் இதில் அடங்கும். அடுத்து 12 ஓகேங்களா. அதில் வந்து மாநில அரசு சொந்தமாக கொண்டிருக்கும் இந்த தொழில்களுக்கு தனியார் துறை துணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. 3வது பிரிவு ஓகேங்களா. மேற்காண் தொழில்கள் தவிர்த்து ஏனைய தொழில்கள் தனியார் துறையோ அரசு துறையோ வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்படுத்த தடையில்லை. ஓகேங்களா.
ஸோ 1956ஆம் ஆண்டு தொழில்துறை தீர்மானக் கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அதே நேரத்தில் தனியார் துறையும் நியாயமான முறையில் வழிநடத்தியது. அரசாங்கம் குடிசை தொழில்களையும் சிறு தொழில்களையும் ஊக்குவித்து நேரடி மானியம் அளித்தது. பெருமளவு உற்பத்தி நிறுவனங்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்த பல்வேறு விதமான வரிகளையும் அரசு விதிக்கிறாங்க. ஓகே, இப்போது 2வது தொழில் கொள்கை. ஓகே, 1956 தொழிற்கொள்கையில். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வளர்ச்சிகளால் வட்டார வேற்றுமையை குறைக்க இந்த தொழிற்கொள்கை வலியுறுத்தியது. இந்திய முதலீடுகளின் தேவையை அரசு புரிந்திருந்தது. அடுத்தது 1991 தொழிற்கொள்கை தீர்மானம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதிய பொருளாதார கொள்கையின் முக்கிய நோக்கமானது இந்திய பொருளாதாரத்தை உலகமயமாக்கல் மூலம் அங்காடியை திறந்து விடுதல். ஓகேங்களா. இதன் மூலம் இந்திய அங்காடிக்கு ஒரு புதிய திசையை வழங்குவதாகும். புதிய பொருளாதார கொள்கை பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்தி பணவீக்கத்தை குறைப்பதிலும் அந்நிய செலாவணி இருப்புகளை அதிகப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்துகிறது. ஓகேங்களா. ஸோ இதுதான் தொழிற்கொள்கைகள். ஓகேங்களா. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், பசுமை புரட்சி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். பசுமை புரட்சி என்பது வேளாண் துறையில் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இல்லைங்களா. 1960ஆம் ஆண்டுக்கு பிறகு பாரம்பரிய வேளாண் முறைகள் சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு புதிய தொழில்நுட்ப வேளாண் முறைகள் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டன. இதற்கு ஆரம்பமாக 1960லிருந்து 61இல் 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்தும் முயற்சி எடுக்கப்பட்டது. இது அதிக விளைச்சல் தரும் விதை ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் ஆகும். ஓகேங்களா. ஸோ பசுமை புரட்சியின் சாதனைகள் என்னென்ன சாதனை புரிஞ்சிருக்கு பசுமை புரட்சி அப்படின்னா, புதுமையான உத்திகளின் பெரிய சாதனை முதன்மை பயிர்களான கோதுமை, நெல் ஆகியவற்றின் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது. ஓகேங்களா. பசுமை புரட்சியால். 2வது பார்த்திங்கன்னா, அதிக விளைச்சல் தரக்கூடிய வகையான நெல், கோதுமை, மக்காச்சோளம், சோளம் ஆகிய பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது. இப்புது யுக்தி வணிக பயிர்கள் அல்லது பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள், உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க உதவியது. சிறந்த விதைகள் மூலமாக அனைத்து பயிர்களின் உற்பத்தி திறனும் பெருகியது. வேளாண்மைக்கு தேவையான கருவிகளான டிராக்டர்கள், இயந்திரங்கள், கதிரடிப்பான்கள், நீர் ஏற்றும் இயந்திரங்கள் ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் தொழில்கள் வளர்வதற்கு பசுமை புரட்சி நேரடி காரணமாக விளங்கியது. அடுத்து பார்த்திங்கன்னா, கிராமப்புற மக்களுக்கு பசுமை புரட்சி செழிப்பை வழங்கியது. அதிகமான உற்பத்தி கிராமப்புற மக்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை வழங்கியது. இதன் காரணமாக அவர்களது வாழ்க்கை தரம் உயர்வடைந்தது. பல்வகை பயிர் வளர்ப்பு முறை அதிக அளவில் வேதி உரங்களை பயன்படுத்தியதால் உழைப்பிற்கான தேவை அதிகரித்தது. வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நிதி ஆதாரங்கள் வழங்கப்பட்டன. இந்த வங்கிகள் விவசாயிகளுக்கு எளிமையான முறைகளில் கடன்களை வழங்கின. ஓகேங்களா. ஸோ புதிய தொழில்நுட்பம், விதை, உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது பசுமை புரட்சி என புதிய வேளாண் யுக்தி பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ பசுமை புரட்சியோட வேறு பேர்லாம் என்னது, புதிய வேளாண் தொழில்நுட்பம், விதை, உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது பசுமை புரட்சி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வானவில் புரட்சி அப்படின்னு சொல்கிறது. வானவில் புரட்சி. ஸோ என்னது பசுமை புரட்சிங்கிறது வேளாண்மை உணவு தானிய உற்பத்தி தான் பசுமை புரட்சி. அடுத்தது வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பால், நீல புரட்சி அப்படிங்கிறது மீன். ஓகேங்களா. இதுவும் நிறையா குரூப் 4 எக்ஸாமில் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. குரூப் 1, 2, 3, 4ல் பார்த்திங்கன்னா நிறைய அந்த வந்து வானவில் புரட்சி வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அந்த பசுமை புரட்சி வந்து மேட்சிங்கில் கேட்பாங்க. பசுமை புரட்சினா வேளாண்மை உற்பத்தி. ஓகேங்களா. வெண்மை புரட்சிங்கிறது பால், நீல புரட்சிங்கிறது மீன், மஞ்சள் புரட்சிங்கிறது என்ன, எண்ணெய் வித்துக்கள், தங்க புரட்சி அப்படிங்கிறது பழங்கள், ஆப்பிள். ஓகேங்களா. கருப்பு புரட்சி அப்படிங்கிறது பெட்ரோலியம். ஓகேங்களா. வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது முட்டை. ஓகேங்களா.
அடுத்து வட்ட புரட்சி அப்படிங்கிறது வந்து உருளைக்கிழங்கு, சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி மற்றும் தக்காளி, சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது உரங்கள், இளஞ்சிவப்பு புரட்சிங்கிறது இறால், பழுப்பு புரட்சி அப்படிங்கிறது தோல் பொருட்கள். இதை தான் சொல்கிறாங்க வானவில் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. பசுமை புரட்சியின் பலவீனங்கள் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அதில் இருந்தது அப்படின்னா, பருவமழைகளை நம்பியிருக்கும் நிலைமையை இன்னும் மாறவில்லை. ஓகே, நம்ம என்ன தான் பசுமை புரட்சி அதெல்லாம் பண்ணாலுமே என்னது வேளாண்மைக்கு பேசிக் என்னது மழை. ஓகேங்களா. ஸோ அதான் பருவமழைகளை நம்பியிருக்கும் நிலைமை இன்னும் மாறவில்லை. இதனால் இந்திய வேளாண்மையில் இன்று வரை ஒரு நிச்சயமற்ற நிலைமை நிலவுகிறது. விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், தண்ணீர் ஆகியவற்றிற்கான பேரளவு மூலதனம் தேவைப்படுகிறது. பெரு சிறு குறு விவசாயிகளுக்கிடையேயான வருமான இடைவெளி அதிகரித்தது. நீர்ப்பாசனத்தையும் மழைப்பொழிவும் நம்பியிருக்கும் பகுதிகளுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு அதிகரித்தது. இக்கருத்துக்கு மாற்று கருத்தும் உள்ளது. பண்ணைகள் எந்திரமயமாக்கப்பட்டதால் பஞ்சாப், ஹரியானாவின் சில பகுதிகளை தவிர பிற கிராமங்களில் வேளாண் தொழிலாளர்களிடையே வேலையின்மை அதிகரித்தது. அதிக ரசாயன பயன்பாடு கனிமப் பொருட்கள் மண் வளத்தை குறைத்து மனித ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. தற்பொழுது இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா. இதெல்லாம் என்னது அந்த பசுமை புரட்சியில் தான் வந்தது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், திரும்பவும் இயற்கை விவசாயத்துக்கு நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம். இரண்டாவது பசுமை புரட்சி. ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு இரண்டாவது பசுமை புரட்சியை செயல்படுத்தியது. இந்த இரண்டாவது புரட்சியின் முக்கியமான நோக்கம் 2006-2007 214 மில்லியன் டன்களாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை 2020 400 மில்லியன் டன்களாக உயர்த்தது தான். இதுதான் ரெண்டாவது பசுமை புரட்சி. ஓகேங்களா. வேளாண்மையில் வளர்ச்சி விகிதத்தை அடுத்த 15 ஆண்டுகளில் 5% 6% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாவது பசுமை புரட்சிக்கான தேவை. எதனால் இரண்டாவது பசுமை புரட்சி வந்தது அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கான உற்பத்தியை 2 மடங்காக்க தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அறிமுகம் செய்தல், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை சந்தைப்படுத்த தனியார் துறையின் பங்களிப்பை உறுதி செய்தல், பாசன வசதிகளை துரிதப்படுத்துவதிலும் நீர் ஆதாரங்களை நிர்வகிப்பதிலும் அரசு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும், நதிநீர் இணைப்பின் மூலம் உபரி நீரை பற்றாக்குறையுள்ள பகுதிகளுக்கு பரிமாற்றம் செய்ய வேண்டும். ஓகேங்களா. இதுதான் அதோட நோக்கமாக இருந்தது. பெரிய அளவிலான தொழிற்சாலைகள். அடுத்தது பெரிய அளவிலான தொழிற்சாலை என்பது பெரிய உள்கட்டமைப்பு, அதிக மனித சக்தி, அதிக மூலதன சொத்துக்களை உள்ளடக்குவதாகும். இது பல தொழிற்சாலைகளை கண்காணித்து ஒரே தொழிற்சாலையின் கீழ் உள்ளடக்குவதாகும். இரும்பு எஃகு தொழிற்சாலை, நெசவு தொழிற்சாலை, ஆட்டோமொபைல் தொழிற்சாலை போன்ற கனரக தொழிற்சாலைகள் அனைத்தும் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள். ஓகேங்களா. கடந்த சில ஆண்டுகளாக தகவல் தொழில் துறையின் அபரிமித வளர்ச்சியும் அதன் அதிக வருமான உருவாக்கமும் என்பதான காரணங்களினால் தகவல் தொழில்நுட்ப தொழில்களும் பெரிய அளவிலான தொழில்களின் வகையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரமானது பொருளாதார வளர்ச்சி, வெளிநாட்டு பண உருவாக்கம், மிக பலருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதல் ஆகியவற்றுக்கு பெரும் தொழிற்சாலைகளை பெரிதும் நம்பியுள்ளது. பெரும் நிறுவனங்களோ அதிக லாபம் சம்பாதிப்பதையே நோக்கமாக கொண்டிருக்கும் என பொருளியல் கோட்பாடுகள் கூறியுள்ளன. பின்வருவை பெரிய அளவிலான தொழிற்சாலையானவை ஆகும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஓகேங்களா. ஸோ முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியாவில் உள்ள குல்டி என்னும் இடத்தில் நிறுவப்பட்டது. ஓகேங்களா. அங்கே தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எஃகு தொழிற்சாலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா. ஜாரியாவில் குல்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஓகேங்களா. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி 1870ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1907 பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை ஜாம்ஷெட்பூரிலும், அதைத் தொடர்ந்து டிஸ்கோ தொழிற்சாலை 1919 பான்பூரிலும் தொடங்கப்பட்டன. இவை இரண்டும் தனியார் துறையாகும். எல்லாம் தெரியும் நம்மளுக்கு, டிஸ்கோ ஃபேக்ட்ரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் பத்ராவதியில் உள்ள விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஓகேங்களா.
ஸோ பொதுத்துறையில் எஃகு நிறுவனம் ஓகேங்களா, இடம் வந்து ரூர்கேலா ஒரிசாவில் இருக்குது ஓகேங்களா. ஜெர்மனி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிலாய் ரஷ்யா, துர்காப்பூர் இங்கிலாந்து ஓகேங்களா, பொக்காரோ ரஷ்யா, பர்ணப்பூர் ஓகேங்களா தனித்துறையிலிருந்து பெறப்பட்டது. விசாகப்பட்டினம் ஓகேங்களா, ஸோ ரஷ்யா. ஸோ பெர்ன்பூர் தனியார் துறையிடமிருந்து 1976 வாங்கியிருக்கு கவர்மெண்ட் ஓகே, பொது உடைமை ஆக்கியிருக்குது. ஸோ விஜய்நகர் இந்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. பர்தாவரி நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொந்தம், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொந்தமானது ஓகேங்களா. மேற்கூறப்பட்ட அனைத்து செயலால் நிர்வகிக்கப்படுகின்றன ஓகேங்களா. தற்பொழுது டிஸ்கோ தவிர மற்ற அனைத்து முக்கியமான இரும்பு எஃகு நிறுவனங்களும் பொதுத்துறையின் கீழ் இயங்குகின்றன. ஸோ இந்திய எஃகு நிறுவனம் 1974 ஆண்டில் நிறுவப்பட்டது ஓகேங்களா. இந்திய எஃகு நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க, செயல் 1974. மேலும் எஃகு துறையை மேம்படுத்தும் பொறுப்பு அதற்கு அளிக்கப்பட்டது. தற்பொழுது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 8வது உயரிய இடத்தில் உள்ளது. 8th பிளேஸில் இருக்குது இந்தியா ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ஒன்று சணல் தொழில். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், எஃகு தொழில் பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவது பெரிய தொழில் வந்து என்னது, சணல் தொழில். இந்தியா போன்ற நாட்டிற்கு சணல் தொழில் மிக முக்கியமானதாகும். காரணம், இத்தொழில் மூலம் வெளிநாட்டு செலவாணி ஈட்டப்படுகிறது. மேலும் இத்தொழில் கணிசமான வேலைவாய்ப்பையும் அளிக்கிறது. 1855 ஆண்டில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ரேஷ்ரா என்னும் ஊரில் புதுமைப்படுத்தப்பட்ட தொழிற்சாலை முதலாக உருவாக்கப்பட்டது. ஸோ இந்தியாவின் சணல் தொழில் தொன்று தொட்டு ஏற்றுமதி செய்து வருகிறது. உலக அளவில் இந்தியா கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் முதலிடத்திலும் சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் 2ஆம் இடத்திலும் உள்ளது. ஸோ உற்பத்தியில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருக்குது சணல் உற்பத்தியில். ஸோ சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் 2ஆம் இடத்துல இந்தியா இருக்குது. அடுத்தது என்னது, 3வது பெரிய தொழில் என்னது, பருத்தியும் நெசவு தொழிலும். ஸோ இந்தியாவில் நெசவு தொழில் மிக பழமையானதாகும். அதிகமான தொழிலாளர்களை கொண்ட துறை என்னது, பருத்தி நெசவு தொழில் தான் ஓகேங்களா. இத்துறையானது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பெரிய அளவிலும் பரந்துபட்ட அளவிலும் வளர்ந்துள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4%, மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20%, ஏற்றுமதி வருவாயில் 1/3 இத்துறையின் மூலம் கிடைக்கிறது. கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள குளோஸ்டல் துறைமுக நகரில் 1818 ஆண்டில் முதல் புதிய துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. ஆயினும் இவ்வாலை சிறப்பாக இயங்கவில்லை ஓகேங்களா. அடுத்ததாக 1854 ஆண்டில் மும்பையில் கேஜிஎன் டேபர் என்பவரால் மும்பையின் நூற்பு நெசவு நிறுவனம் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா. ஸ்பின்னிங் அண்டு வீவிங் கம்பெனி ஓகேங்களா ஆரம்பிக்கிறாங்க 1854. சர்க்கரை தொழில் அடுத்தது 4வது பெரிய தொழிலானது சர்க்கரை தொழில். ஸோ இந்தியாவில் வேளாண் சார்பு தொழில்களில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக சர்க்கரை தொழில் உள்ளது. உலக அளவில் இந்தியா பெரிய அளவிலான சர்க்கரை உற்பத்தியாளராகவும் பெரிய அளவிலான நுகர்வோராகவும் இருக்கிறது. சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் 1/3 அளவை மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமே உற்பத்தி செய்கிறது. அடுத்தபடியாக உத்தரப்பிரதேச மாநிலம் பண்ணுறாங்க. அடுத்தது எனது 5வது பெரிய தொழில் வந்து உரத்தொழில் ஓகேங்களா. இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத்தொழிலானது உலகின் 3வது பெரிய தொழிலாகும். உலகத்திலேயே 3வது பெரிய தொழிலானது உரத்தொழில் ஓகேங்களா. நைட்ரஜனை பயன்படுத்தி உரம் தயாரிக்கிறது. அடுத்தது காகித தொழில் 6வது. 1812 வங்கத்தில் உள்ள செராம்பூர் ஊரில் இயந்திரத்தால் செய்யப்படும் காகித ஆலை உருவாக்கப்பட்டது. 1812 வங்கத்தில் உள்ள செராம்பூரில் தான் என்ன பண்ணுறாங்க, மிஷினரி மூலமாக பேப்பர் வந்து என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா. உலகில் உள்ள காகித தொழிற்சாலை பட்டியலில் இந்தியா 15வது இடத்துல இருக்குது வேர்ல்டு லெவலில் ஓகேங்களா. 15th பிளேஸில் இந்தியா இருக்குது பேப்பர் மேனுஃபேக்சரிங்கில். அடுத்து 7வது பெரிய தொழில் வந்து பட்டு தொழில். ஸோ இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. சீனா முதலிடம் ஓகேங்களா. சைனா தான் என்ன பண்ணுறது பட்டு உற்பத்தியில் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து இந்தியா இருக்குது. தற்போது உலக அளவில் இந்தியாவின் உற்பத்தி 16% ஓகேங்களா.
ஸோ இந்தியா மட்டுமே கீழ்கண்ட வணிக அடிப்படையிலான 5 வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்கிறது. அதாவது மல்பெரி பட்டு, வெப்பமண்டல டஸ்லர் பட்டு, ஓக் டஸ்லர் பட்டு, எரி மற்றும் முகா பட்டு, இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு, 8வது பெரிய தொழில் வந்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு. அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் என்னும் ஊரில் 1889 வெற்றிகரமாக முதன்முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது. எங்கே தோன்றுறாங்க? அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா, தற்பொழுது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எண்ணெய் இருப்பிடங்கள் அடையாளம் காணப்பட்டு எண்ணெய் வெளியில் எடுப்பதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. இத்தகைய எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களையும் எடுப்பதற்காக உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள டெஹ்ராடூன் ஓகேங்களா நகரில் 1956ஆம் ஆண்டு எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ஓகேங்களா ONGC அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்தது என்னது? சிறிய அளவிலான தொழிற்சாலைகள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான தொழில்கள் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது சிறிய அளவிலான தொழில்கள் என்னென்னா இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்கள் முக்கியமானதாக பங்கு வகிக்கின்றன. மொத்த புத்தகங்களில் 60 முதல் 70 விழுக்காடு சிறு தொழில்கள் மூலமாக கிடைத்தவையே. இன்றைய பெரிய தொழில்களில் பெரும்பான்மையானவை சிறு தொழில்களால் உருவாக்கப்பட்டு பின் வளர்ந்து பெரிய தொழில்களாக மாறியுள்ளன. ஓகேங்களா. இதான பேசிக். சின்னதாக ஒரு ஆரம்பிக்கிற தொழில் தான் ஆகும், பெருசாக பெரிய அளவில் நம்மளுக்கு ஆகுது. ஸோ இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் சிறு தொழில்களின் பங்கு பின்வரும் பகுதிகளில் காண்போம். பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழிலின் பங்கு. ஓகேங்களா. சிறு தொழில்கள் மூலம் வேலைவாய்ப்பு. சிறு தொழில்கள் அதிக தொழிலாளர்களை பயன்படுத்தும் உத்தியை பயன்படுத்துகின்றன. இதனால் அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கும் துறையாக உள்ளது. இதன் மூலமாக வேலையில்லா திண்டாட்டம் பெரிய அளவில் குறைகிறது. அடுத்தது சிறு தொழில் துறையானது கைவினைஞர்கள், தொழில்நுட்ப பயிற்சி பெற்றவர்கள், தொழில் முனைவோர்கள், பாரம்பரிய கலைஞர்கள், கிராமப்புற மக்கள், அமைப்பு சாரா நிறுவனங்கள் ஆகியோருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கின்றன. சிறு தொழில்துறையில் உழைப்பு முதலீடு விகிதம் அதிகம். ஓகேங்களா. சிறு தொழில் துறையில் என்னது? உழைப்பு தான் முதலீடாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சிறு தொழில் தரும் சமமான மண்டல வளர்ச்சி. ஸோ சிறு தொழில்கள் பெரும்பாலும் பின்தங்கிய பகுதிகளிலும் கிராமப்புற பகுதிகளிலும் அமைவதால் இவற்றின் தாக்கம் பரந்துபட்ட வளர்ச்சியை அளிக்கிறது. கிராமங்களிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் தொழில் வளர்ச்சி வேற்றுமைகளை களைய உதவி செய்கிறது. சிறு தொழில்களின் வளர்ச்சியினால் மக்கள் தொகை நெருக்கம், சேரிகளின் வளர்ச்சி, சுகாதாரமின்மை, மாசு கட்டுப்பாடு ஆகியவை குறைகிறது. இவை இந்தியாவின் புறநகர் பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளிலும் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொழில் முனைவோர் உருவாகவும் அவர்கள் திறமை வெளிப்படவும் வாய்ப்பாகிறது. அதோடு வருமானம் குறிப்பிட்ட ஒரு சில வணிக குடும்பங்களில் மட்டும் குவியாமல் பலரது கைகளிலும் பரவ வாய்ப்பளிக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உள்ளூர் வளங்களை பயன்படுத்த சிறு தொழில் உதவி செய்கிறது. ஓகேங்களா. ஸோ சிறு சேமிப்பு, தொழில் முனைவோர் திறமை போன்ற உள்ளூர் சார்ந்த வளங்களை பயன்பாடற்று வீணாகாமல் அது வெளிப்படவும் பலருக்கும் பயன்படவும் சிறு தொழில் காரணமாகிறது. கைவினைப் பொருட்கள் தயாரிப்போரின் பாரம்பரிய குடும்பத் திறன்களை வளர்க்க சிறு தொழில் உதவுகிறது. வளர்ந்த நாடுகளின் கைவினைப் பொருட்களுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்தியாவின் கிராமங்களிலும் சிறு நகரங்களிலும் உள்ள உள்ளூர் தொழில் முனைவோர்களையும் சொந்த தொழில் செய்வோர்களையும் வளர்த்தெடுக்க சிறு தொழில் உதவுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா மூலதன பயன்பாடு முழுமை பெற சிறு தொழில்களின் வழிவகுக்கிறது. மூலதன பயன்பாடு முழுமை பெற சிறு தொழில் வழிவகுக்கிறது. சிறு தொழில் மூலதனத்தின் தேவை குறைவுதான். இத்துறையில் செய்த முதலீட்டிற்கு காத்திருப்பு காலம் மிக குறைவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் எனது வருமானம் விரைவில் வளர வாய்ப்பு உள்ளது. திரும்பி செலுத்துதல் காலமும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு மிக குறுகியதாக உள்ளது. அதிக வெளியீடு. ஓகேங்களா. மூலதன விகிதத்தையும் அதிக வேலைவாய்ப்பு மூலதன விகிதத்தையும் நிலைப்படுத்தும் சக்தியாக சிறு தொழில் முறை உள்ளது. கிராமப்புற மக்களையும் சிறுநகர் வாழ் மக்களையும் சேமிப்பின் பக்கம் திருப்பவும் தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடவும் சிறு தொழில்துறை ஊக்கப்படுத்துகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிறு தொழில்துறை ஏற்றுமதியை உருவாக்குகிறது. சிறு தொழில்துறை மிகவும் புதிய இயந்திரங்கள் தேவையில்லை. ஓகேங்களா. சிறு தொழிலுக்கு என்ன பண்ண தேவையில்லை?
ஸோ பெரிய பெரிய மிஷினரிஸ்லாம் தேவைப்படாது. எனவே வெளிநாட்டிலிருந்து இயந்திரங்களை இறக்குமதி செய்ய அவசியமில்லை. அதே வேளையில் சிறு தொழில்துறையின் பொருட்களுக்கு அதிக தேவை உள்ளது. இது நாட்டின் வெளிநாட்டு செலாவணி மீதான அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. ஆனாலும் பெருந்தொழில்கள் அளவிற்கு விளம்பரம் செய்ய இயலாமல் இருப்பதனால் என்ன பண்ணுறாங்க, மூலதனத்தையும் திரட்ட முடியாது அவங்களால. அதனால் சிறு தொழில்கள் சிதைந்து வருவதை நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்வதன் மூலம் சிறு தொழில்களின் கணிசமான அளவு வெளிநாட்டு செலாவணியை ஈட்டுகிறது. பெரிய அளவிலான தொழில்களுக்கு சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கு ஓகேங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறு தொழில் நிறுவனங்கள் பெரிய தொழில்களின் வளர்ச்சிக்கு ஆதரவு தருகின்றன. பெரிய அளவிலான தொழில்களுக்கு அருகில் அமைந்து சிறு தொழில் நிறுவனங்கள் உதிரி பாகங்கள் உட்கூறுகள் பெரிய தொழில்களுக்கு தேவையான அனைத்து பாகங்களையும் தயாரித்து வழங்கி உதவுகின்றன. ஓகேங்களா. ஸோ பெரிய நிறுவனங்களுக்கு துணை நிறுவனங்களாக செயல்படுகின்றன. சிறு தொழில் நிறுவனங்கள் நுகர்வோர் தேவைகளை நிறைவேற்றுகின்றன. சரியா. ஸோ இந்தியாவில் நுகர்வோருக்கு தேவையான பல்வேறு பொருட்களை சிறு தொழில் நிறுவனங்கள் தயாரிக்கின்றன. ஸோ அன்றாட தேவைகளான பொருட்களை தயாரிப்பதால் பற்றாக்குறையும் பணவீக்கமும் குறைக்கப்படுகின்றன. சிறு தொழில் நிறுவனங்கள் தொழில் முனைவோர்களை உருவாக்குகின்றன. ஓகேங்களா. ஸோ சமூகத்தில் தொழில் முனைவோர் வர்க்கம் உருவாக சிறு தொழில் நிறுவனங்கள் உதவுகின்றன. வேலை தேடுபவரை வேலைவாய்ப்பை வழங்குவோராக மாற்றுது இந்த சிறு தொழில் நிறுவனங்கள். ஸோ மக்கள் சுய வேலைவாய்ப்பும் தற்சார்பு நிலையும் அடைய உதவுகிறது. பல்வேறு வகைகளில் இந்தியாவில் தனி மனிதர் வருமானம் அதிகரிக்க சிறு தொழில் என்ன ஆகுது, உதவுகிறது. அடுத்தது சமூகத்தில் பின்தங்கிய பகுதிகளையும் ஏழைகளையும் முன்னேற்ற உதவுகிறது. சமூகத்தின் பல்வேறு வகையான பங்கேற்பாளர்களுக்கு நாட்டு வருமானத்தை மிக திறம்படவும் சமமாகவும் பங்கிடுவதில் சிறு தொழில் நிறுவனங்கள் திறமையானவை. ஓகேங்களா. ஸோ இதோட அந்த இது முடியுது சிறு தொழில். அடுத்தது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSME அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்து என்னது, பெரிய தொழில்கள். ஓகேங்களா. அடுத்தது சிறு தொழில் பார்த்தோம். அடுத்தது என்ன சொல்கிறோம், குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள். தற்போதைய காலத்தில் பல்வேறு வகையான தொழில் பிரிவுகளை வகைப்படுத்த பின்வரும் பண முதலீட்டு எல்லைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இருந்தாலும் இவை காலத்திற்கேற்ப போல் மாற்றக்கூடியது. ஸோ உற்பத்தி நிறுவனங்கள், குறு உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னு என்னென்னா, தொழிற்சாலை மற்றும் கருவிகளுக்கான முதலீடு ரூபாய் 25 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது குறு நிறுவனம் சொல்கிறோம். ஓகேங்களா. எவ்வளோ இருக்கணும், ஸோ அதோடைய முதலீடு கேபிட்டல் அமௌண்ட்டு 25 லட்சம் ரூபாய்க்கு உள்ளார இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது குறு நிறுவனம் சொல்கிறோம். சிறு உற்பத்தி நிறுவனம்னா என்ன அப்படின்னா, தொழிற்சாலை மற்றும் கருவிகளுக்கான முதலீடு ரூபாய் 25 லட்சத்திற்கும் அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருந்தால் அது என்ன சொல்கிறோம், சிறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நடுத்தர உற்பத்தி நிறுவனம் அப்படிங்கிறது தொழிற்சாலை மற்றும் கருவிகளுக்கான முதலீடு ரூபாய் 5 கோடிக்கு அதிகமாகவும் ரூபாய் 10 கோடிக்கு மிகாமலும் இருந்தால் அது என்ன சொல்கிறோம், நடுத்தர நிறுவனம்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அடுத்தது சேவை நிறுவனங்கள், குறு சேவை நிறுவனங்கள். ஓகேங்களா. அப்படின்னா என்னென்னா, கருவிகளுக்கான முதலீடு ரூபாய் 10 லட்சத்திற்கு மிகாமல் இருந்தால், 10 லட்ச ரூபாய்க்கு உள்ளார இருந்தால் அது என்னது, குறு சேவை நிறுவனம் சொல்கிறோம். ஓகேங்களா. சர்வீஸ் சென்டர்னு சொல்கிறது, சர்வீஸ் செக்டர். ஸோ சிறு சேவை நிறுவனம் என்னென்னா, கருவிகளுக்கான முதலீடு ரூபாய் 10 லட்சத்தை விட அதிகமாகவும் 2 கோடிக்கு மிகாமல் இருந்தால் அது குறு சேவை நிறுவனம்னு சொல்கிறோம். நடுத்தர சேவை நிறுவனம் அப்படிங்கிறது கருவிகளுக்கான முதலீடு ரூபாய் 2 கோடியை விட அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருந்தால் அது பேர் நடுத்தர சேவை நிறுவனம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா, பொதுத்துறை வங்கிகளும் தனியார் துறை வங்கிகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா. ஸோ பொதுத்துறை வங்கிகள் தனியார் துறை வங்கிகள்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா. ப்ரைவேட் பேங்க்கு, பப்ளிக் செக்டார் பேங்க்கு. சரியா. ஸோ அரசாங்கத்தின் பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் வந்து என்ன சொல்கிறோம், பொதுத்துறை வங்கிகளாகும். எடுத்துக்காட்டாக பாரத ஸ்டேட் பேங்க், SBI ஓகே, ஒரு பொதுத்துறை வங்கி. ஓகேங்களா. ஸோ வங்கிகள் அரசு 58.6% பங்குகளை கொண்டுள்ளது. 58.87% அரசாங்க பங்குகளுடன் கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு பொதுத்துறை வங்கியாகும். வழக்கமாக பொதுத்துறை வங்கிகளின் அரசின் பங்கு 50 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கும். இதில் மாற்றங்களும் வரலாம். ஓகேங்களா. பொதுத்துறை வங்கிகள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அது என்னென்னா, நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், நேஷனலைஸ்டு பேங்க். ஓகேங்களா. மாநில வங்கிகளும் அவற்றின்
கூட்டு நிறுவனங்களும். ஓகேங்களா, இது மாதிரி ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளின் நிறுவன செயல்பாடுகளை அரசாங்கம் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறது. எடுத்துக்காட்டாக பாரத் ஸ்டேட் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, ஓகேங்களா, அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா, ஓரியண்டல் பேங்க், அலகாபாத் பேங்க். ஓகேங்களா, இதெல்லாம் சொல்கிறேன். பல வங்கிகள் இருந்த போதிலும் பொதுத்துறை வங்கிகளின் பங்குகளுக்கு விற்கும் பொழுது தனது பங்குகளின் எண்ணிக்கையை அரசு தொடர்ந்து குறைத்து வருகிறது. இதன் காரணமாக வங்கிகள் அரசாங்கம் சிறுபான்மை பங்குதாரராக மாறவும் வாய்ப்புள்ளது. இதற்கான காரணம் தனியார் மயமாக்கல் கொள்கை. ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து அவரோட பங்கை வந்து கம்மியாக வாங்குறாங்க. அடுத்தது தனியார் துறை வங்கிகள். ஓகேங்களா, ஸோ அது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, HDFC, ICICI, கோட்டாக்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ் பேங்க்கு, இதெல்லாம் என்னது தனியார் துறை வங்கிகள். ஸோ இவ்வங்கிகள் பெரும்பான்மையான பங்குகள் அரசு சாராத தனியார் நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள், கார்ப்பரேஷன் மற்றும் தனி மனித வம்சம் உள்ளன. இவ்வங்கிகள் தனியார் வங்கிகளால் நிறுவப்படுகின்றன. ஸோ இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகவும் மீத உள்ளவை தனியாரால் உருவாக்கப்படும் வங்கிகளாகவும் உள்ளன. ஓகேங்களா, எண்ணிக்கை அடிப்படையில் 27 பொதுத்துறை வங்கிகளும் 22 தனியார் வங்கிகளும் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, மொத்தம் எவ்வளவு? ஸோ 49 பேங்க்கு வந்து இருக்குது. அதில் 27 பேங்க் வந்து பொதுத்துறை கீழேயும் 22 பேங்க் வந்து ப்ரைவேட்டாகவும் இருக்குது. தலைமை வங்கியான இந்திய ரிசர்வ் வங்கி தன்னுடைய வெவ்வேறு வங்கி ஆட்சியின் மூலம் வங்கிகளுக்கு பணம் வழங்குதல், சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல் ஆகிய பணிகளை செய்ய அனுமதி அளித்துள்ளது. இது அரசாங்கத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்கும் முயற்சிக்கான ஒரு ஊக்கியாகும். இதன் விளைவாக ஏர்டெல் பணம் செலுத்தும் வங்கி, ஓகேங்களா, ஏர்டெல் பே அப்படின்னு பார்த்துருப்பீங்க, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கு. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்கிறோம், பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கு, ஓகேங்களா, போன்றவை உருவாகியுள்ளன. இப்போக்கு எந்தளவுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லவை பயக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வங்கிகள் தேசியமாக்கப்படல். ஸோ நாட்டு விடுதலைக்கு பின்னர் இந்தியா ஒரு திட்டமிட்ட பொருளாதார மேம்பாட்டு கொள்கையை கையாண்டது. ஓகேங்களா, இதற்காக 1951ஆம் ஆண்டிலிருந்து 5 ஆண்டு திட்டங்கள் என்ன பண்ணுறோம், உருவாயின. பொருளாதார திட்டமிடுதலின் முதன்மை நோக்கம் சமூக நலனாகும். விடுதலைக்கு முன்னர் வணிகங்களின் தனியார் வசம் இருந்தன. ஓகேங்களா, ஸோ விடுதலைக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, வணிக வங்கிகள்லாம் பிரைவேட்டுக்கிட்ட தான் இருந்தது. இவ்வங்கிகளில் அரசாங்கமும் திட்டமிடுதலுக்கான சமூக இலக்குகளை அடைவதற்கும் உதவி செய்ய தவறின. ஆகையால் அரசு 14 பெரிய வணிக வங்கிகளை ஜூலை 19, 1961ஆம் ஆண்டு நாட்டுடைமையாக்குறாங்க. ஓகேங்களா, 1969 ஜூலை 19 என்ன பண்ணுறாங்க, 14 பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, நாட்டுடைமையாக்குறாங்க. 1980ஆம் ஆண்டில் அரசு மேலும் 6 வங்கிகளை நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1969 14 பேங்க்கு, 1980 6 பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, நாட்டுடைமையாக்குறாங்க. நாட்டுடைமையாக்கலின் நோக்கம் என்ன, எதனால் நாட்டுடைமையாக்குறாங்க அப்படின்னா, பின்வரும் நோக்கங்களை அடைவதற்காக இந்திய அரசு வணிக வங்கிகளை தேசியமாக்கியது. நாட்டுடைமையாக்கலின் முதன்மையான நோக்கம் என்னது, சமூக நலத்தை அடைவது தான். வேளாண்மை, சிறு தொழில்கள், குடிசை தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நிதி தேவைப்பட்டது. ஓகேங்களா, அடுத்தது நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் முற்றுரிமை கட்டுப்படுத்துவதற்கும் சமூகத்தில் தேவையான பகுதிகளுக்கு இலகுவாக கடனளிப்பதற்கும் பேருதவியாக இருந்தன. இந்தியாவில் ஏறத்தாழ 70% மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகின்றனர். எனவே கிராமப்புற மக்களிடையே வங்கி செயல்பாடுகளை ஊக்குவித்தல் மிகுந்த அவசியமாயிருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன காரணம், வங்கி வசதிகள் இல்லாத இடங்களில் வட்டாரங்களிடையே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் உதவுகின்றன. நாட்டின் விடுதலைக்கு முன் இருந்த வங்கிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. நாட்டுடைமையாக்கப்பட்ட பிறகு கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பல புதிய வங்கி கிளைகள் தொடங்கப்பட்டன. நாட்டுடைமையாக்கப்பட்ட பின் வேளாண் துறைக்கும் அதை சார்ந்த பிற துறைகளுக்கும் தேவையான கடன்களை வங்கிகள் கொடுக்க ஆரம்பித்தன. 1991ஆம் ஆண்டின் புதிய தொழிற்கொள்கைகளுக்கு பிறகு இந்திய வங்கித்துறை பன்முக போட்டித்திறமை, உற்பத்தி திறன் முதலான பல்வேறு முகங்களை எதிர்நோக்கி வருகிறது. மேற்கூறிய முன்னேற்றங்கள் இருந்தும் கிராமங்களிலும் குடிசை பகுதிகளில் வாழும் மக்கள்
தங்களின் கடன் தேவைக்கு உள்ளூரில் கடன் வழங்குபவர்களை சார்ந்தே தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதை நம்ம இப்போவும் நம்ம பார்க்க முடியுது. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுடைமையாக்குதல். ஸோ 1969 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகையாக கொண்ட 14 வங்கிகள் என்ன பண்ணுறாங்க, நாட்டுடைமையாக்குறாங்க. ஓகேங்களா, அதேமாதிரி 1980 என்ன பண்ணாங்க, 6 பேங்க் பண்ணாங்களே, 200 கோடிக்கு மேல் வைப்பு தொகையாக கொண்ட 6 வங்கிகள் என்ன பண்ணுறாங்க, நாட்டுடைமையாக்குறாங்க 1980. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ 1969 50 கோடிக்கு மேலே இருந்த, அதாவது வைப்பு தொகையாக இருந்த பேங்க் எல்லாமே என்னது நாட்டுடைமை ஆக்குனாங்க, 14 பேங்க்கு. அதேமாதிரி 1980 200 கோடி ரூபா வைப்பு தொகையாக வச்சுருந்த பேங்க்கு 6 பேங்க்கை நாட்டுடைமை ஆக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ 19 ஜூலை 1969 ஓகேங்களா 14 பேங்க் இங்கே கொடுத்துறாங்க பாருங்கள். அலகாபாத் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க்கு, ஓகேங்களா, சென்ட்ரல் பேங்க்கு, தேனா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, சிண்டிகேட் பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, யுனைடெட் பேங்க்கு, யூகே பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே நாட்டுடைமையாக்குறாங்க. அடுத்து 1980 ஏப்ரல் 15 வந்து 200 கோடி ரூபாய்க்கு மேலே வைப்பு தொகை இருந்த பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, 6 பேங்க்கு நடுமையாக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பேங்க்கு, கார்ப்பரேஷன் பேங்க்கு, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து பேங்க்கு, விஜயா பேங்க். ஸோ வங்கிகள் இணைப்பு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, ரீசெண்டாக பேங்க் வந்து மெர்ஜ் பண்ணாங்க. ஓகேங்களா, அது எதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ பஞ்சாப் நேஷ்னல் வங்கியுடன் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் பேங்க் ஆகியன இணைக்கப்பட்டன. கனரா வங்கியுடன் சிண்டிகேட் வங்கி இணைக்கப்பட்டது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி ஆகியன இணைக்கப்பட்டன. இந்தியன் வங்கியுடன் அலகாபாத் வங்கி இணைக்கப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இதுலேயும் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த பேங்க்கோட எந்த பேங்க் வந்து மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் என்ன பண்ணிக்கோங்க, இதை லிசன் பண்ணிக்கணும். இந்திய 5 ஆண்டு திட்டங்களின் சாதனைகள். ஓகே, ஸோ நம்மளுடைய சிலபஸில் இருக்கும். ஓகேங்களா, 5 ஆண்டு திட்டங்கள், 5 years பிளான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திரும்ப பயன்படுத்தி விரும்பி இலக்குகள் அடைதலாகும். 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடுதலை மேற்கொள்ளும் முறை ரஷ்யாவிடமிருந்து ஓகேங்களா தருவிக்கப்பட்டது. இதுவரை இந்தியா 12 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. ஓகேங்களா, ஸோ 12 5 ஆண்டு திட்டங்கள் நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணுறோம், செயல்படுத்திட்டோம். 12ஆம் 5 ஆண்டு திட்டம் வந்து 2012 to 2017. ஓகேங்களா, ஸோ இறுதியான 5 ஆண்டு திட்டம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுதான் கடைசி 5 ஆண்டு திட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்திய அரசு 5 ஆண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் ஓகேங்களா மூலம் திட்டமிட முடிவு செய்துள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ 2017 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதன் மூலயமா என்ன பண்ணுறாங்க, ஸோ திட்டமிடல் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 1956. இதோட பிரேக் டைம் என்ன வரும், காலாண்டுகள் 5 வருடங்கள் இருக்கும். அதுதான் 5 ஆண்டு திட்டம் சொல்கிறது. 1951 56 முடியும் இருக்கிற 5 ஆண்டு திட்டம் வந்து முதல் 5 ஆண்டு திட்டம் சொல்கிறோம். இது ஹெரோடோட் டாமர் ஓகேங்களா, ஹெரோட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து எதோடைய காப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரோட் டாமர். ஓகேங்களா, இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மையை முன்னேற்றம் அடைகிறது தான். ஸோ முதல் 5 ஆண்டு திட்டமே வேளாண்மை சார்ந்ததாக இருந்திருக்கு. ஸோ திட்டம் 3.6% வளர்ச்சி விகிதத்துடன் இலக்கை விட அதிகமாக வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா, ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்துலையும் ஒரு இலக்கு வைப்பாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு முதல் 5 ஆண்டு திட்டமே 3.6% வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு அந்த 5 ஆண்டு திட்டத்தில். இது வந்து அதை இலக்காக ஃபிக்ஸ் பண்ணதை விட அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து 1956 to 61. இத்திட்டம் பேராசிரியர் PC மஹாலனோபிஸ் ஓகேங்களா மாதிரியை அடிப்படையாக கொண்டது. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டமும் எந்த மாதிரியில் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது, அது ப்ளஸ் இயர், அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. ஃபஸ்ட் என்னது, வேளாண்மையை முன்னேற்றுறது. செகண்ட் 5 ஆண்டு திட்டம் வந்து என்ன சொல்கிறது, தொழிலை முன்னேற்றுறது தான். ஓகேங்களா, இத்திட்டம் 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. ஓகேங்களா, 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து 1961 66 முடியும். இது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா, இத்திட்டம் காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படுது. காட்கில்
காட்கில் திட்டம் அப்படிங்கிறது எந்த ஐந்தாண்டு திட்டத்தை சொல்கிறாங்க அப்படின்னா 3வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா. இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் வந்து சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதலாகும். சீன இந்திய போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சியானது 5.6% அடைய இயலவில்லை. ஓகேங்களா. அப்போ தானே அது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தது, அதனால் அதோடைய இலக்கை வந்து அடைய முடியல. அடுத்தது பார்த்திங்கன்னா திட்ட விடுமுறை காலம். ஸோ அந்த போர் நடந்தது பார்த்திங்கன்னா இந்தியா சீனா போர், அதில் வந்து விடுமுறை காலமாக அறிவித்தாங்க. 1966 69 முடியும். ஓகேங்களா. அப்போது ஐந்தாண்டு திட்டம் வந்து செயல்பாட்டில் இல்லை. ஸோ இந்தியா பாகிஸ்தான் போரும் 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியுமே இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணம். ஸோ இந்தியா சீனா போர் நடந்தது, அதனால் என்ன பண்ண முடியல, அவங்களால அந்த இலக்கை அடைய முடியல. அப்புறம் என்னாச்சு, நடுவில் இந்தியா பாகிஸ்தான் போரும் வந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, திட்டத்தை விடுமுறைக்கான முதன்மை காரணமாக ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை வேளாண்சார் துறைகளுக்குள்ளும் தொழில் துறைகளுக்குள்ளும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஓராண்டு திட்டம். ஓகேங்களா. அந்த 1 இயர் என்ன பண்ணுறாங்க, இது பண்ணிவிட்டு அதில் அந்த வேளாண்மைக்கும் தொழில்துறைக்கும் என்ன பண்ணுறாங்க, முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா. 1969 to 1974. இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலையும் அடைதலும். ஓகேங்களா. இத்திட்டம் அதன் இலக்கான 5.7% வளர்ச்சி எட்டாமல் 3.3% வளர்ச்சியை மட்டுமே பெற்று தோல்வி அடைந்தது. ஓகேங்களா. 4வது ஐந்தாண்டு திட்டமும் தோல்வி, 3வது ஐந்தாண்டு திட்டமும் தோல்வி தான். ஓகேங்களா. ஸோ 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 79 முடியும். இத்திட்டத்தில் வேளாண்மை தொழில்துறை சுரங்கத் தொழில் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இலக்கு வளர்ச்சியான 4.4% விட அதிகமாக 4.8% வளர்ச்சி பெற்று திட்டம் வெற்றி பெற்றது. ஓகே. 5வது ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி அடையுது. அடுத்தது இத்திட்டத்திற்கான முன்வரைவு ஓகேங்களா டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இத்திட்டம் 1978ஆம் ஆண்டு என்ன சொல்கிறாங்க, ஓராண்டுக்கு முன்பாகவே கைவிடப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதில் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 5 ஆண்டு இருக்காது, 4 ஆண்டு தான் இருக்கும். 74 75 76 77 78. ஓகேங்களா. 79 மூடி 5ஆண்டு திட்டம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆண்டுக்கு முன்னாடி, ஏன்னா அதோடைய வளர்ச்சி அடைஞ்சதுனால ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே என்ன பண்ணுறாங்க, கைவிட்டுறாங்க. சுழல் திட்டம் 1978 79 ஆண்டு ஒரு ஆண்டு காலத்திற்கான இச்சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. இது 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது. 6வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 1980 85 முடியும். ஓகேங்களா. இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வந்து வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும் ஆகும். வறுமை ஒழிப்பு என்பது இதன் லட்சியம். எப்போ 6வது ஐந்தாண்டு திட்டத்தில். ஓகேங்களா. ஸோ இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.2 இருந்தது. ஆனால் என்ன சொல்கிறதுங்க, 5.7% வளர்ச்சி எட்டியுள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 1990 முடியும். இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் ஆகியவை தான் இதோடைய நோக்கமாக இருந்திருக்கு. முதன்முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதில் 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு வந்து எவ்வளவு, 5%. ஓகேங்களா. ஆனால் 6% வளர்ச்சி காணப்பட்டது. அடுத்தது என்னது, அடுத்தது ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு என்ன, மைய அரசியல் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவிதல் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. எனவே 1990 91 மற்றும் 91 92ஆம் ஆண்டுகளுக்கு 2 ஆண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்னது, 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து 1992 to 97.
இத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் முதலான மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.6%, ஆனால் 6.7% வளர்ச்சி ஏற்பட்டது. 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 to 2002. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. இத்திட்ட காலத்தில் இலக்கான 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. ஓகேங்களா, எவ்வளோதான் பண்ணாங்க? 5.6%. இதுவும் தோல்வியை தான் அடைஞ்சது. 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்னது? 2002 to 2007 முடியும் உள்ளது 10வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா, இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிறுத்தியது. தலா வருமானம், ஓகேங்களா, அதை உயர்த்துறது தான் இத்திட்டத்தோட நோக்கமாக இருந்தது. இத்திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. ஓகேங்களா, இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8%, ஆனால் 7.2% மட்டுமே எட்டியது. இதுவும் தோல்வி தான் தழுவி இருக்குது. 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2007 to 2012. ஓகேங்களா, 11வது ஐந்தாண்டு திட்டம். இதன் முக்கிய நோக்கம் என்னது? விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகேங்களா, இதன் வளர்ச்சி இலக்கு 8.1%, ஆனால் ஏற்பட்டது 7.9% தான். இதுவும் அதோடைய வளர்ச்சியை எட்ட முடியல. 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2012 to 2017. இதுதான் கடைசி ஐந்தாண்டு திட்டம். ஐந்தாண்டு திட்டங்களில் கடைசி ஐந்தாண்டு திட்டம் இதுதான். ஸோ இதன் முதன்மையான நோக்கம் என்னது? விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. இதன் வளர்ச்சி இலக்கு 8%. ஓகேங்களா, நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் முக்கியமான பங்கு வகித்துள்ளன என கொள்ளலாம். பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம் என்று இத்திட்டங்கள் வழிகாட்டியுள்ளன. இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்கள் முறையை சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று தெரிந்து கொள்வது மிக அவசியம். ஓகேங்களா, ஓகே. இப்போது இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் என்னது? கடைசியாக 2017 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? நிதி ஆயோக் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறதும் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் இருக்கும். நியூ சிலபஸில் நிதி ஆயோக் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, ஸோ ஜனவரி 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டில் தான் நிதி ஆயோக் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறாங்க. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தவும் செயல்படும். நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களை கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம். தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கல்களுக்கான ஆதரவையும் தரும். இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். ஓகேங்களா, இதுதான் நிதி ஆயோக்னு சொல்கிறது. அடுத்தது மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு நம்ம முன்னாடி படிச்சுருந்துருப்போம். ஸோ அதான் என்னது? மனித மேம்பாட்டு குறியீடு, HDI. ஓகேங்களா, ஸோ 1990ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டுக்கும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது. இக்குறியீடு கீழ்காணும் 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. இக்குறியீடு நாடு, மாநிலம், மாவட்டம் எனும் அளவில் தற்பொழுது தயாரிக்கப்படுகிறது. ஓகேங்களா, மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை அரசு கண்டறிய இந்த குறியீடு என்னது பயன்படுகிறது? HDIன்னு சொல்கிறது. ஓகேங்களா, மனித மேம்பாட்டு குறியீடு. ஸோ மனித மேம்பாட்டு குறியீடு HDIனா என்ன? ஓகேங்களா, என்பதை பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூல் உல் ஹக் என்பவர் உருவாக்கினார். ஓகேங்களா, இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் குமார் அவர்கள் 1990இல் அதை மேம்படுத்தினார். இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் UNDPன்னு சொல்லுவாங்க வெளியிட்டது. இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ஸோ வாழ்நாள் அப்படிங்கிறது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுகிறது. மறுபடியும் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஓகேங்களா, வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு. ஸோ கல்வி தகுதி, அடுத்தது பார்த்திங்கன்னா வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனி மனிதர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. மனித மேம்பாட்டு குறியீடு கணக்கிடுவதற்கு முன் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மதிப்புகள் ஒவ்வொரு குறியீட்டிலும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பரிமாணத்திலும் அதன் செயல்பாடுகள் 0க்கும் 1க்கும் இடையிலான மதிப்பின் கீழ்காணும் முறையில் கணக்கிடப்படுகிறது. ஸோ பரிமாண குறியீடு ஈக்குவல் உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு, அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. ஓகேங்களா, இதுதான் ஒரு கால்குலேஷன். திட்டக்குழுவின்
2011ஆம் ஆண்டு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி மனித வளர்ச்சி குறியீடு 1980 முதல் 2011ஆம் ஆண்டு வரை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறியுள்ளது. அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு 1981ஆம் ஆண்டில் 0.302 2011ஆம் ஆண்டு என்னாச்சு 0.472 உயர்ந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிவிக்கையின்படி, அதாவது 2016 எடுத்தது, 188 நாடுகளில் இந்தியா 131வது இடத்தில் உள்ளது. ஓகேங்களா? 188 நாடுகளில் இந்தியா நடுத்தர அளவிலான மனித மேம்பாடு வளையத்துக்குள் உள்ளது. 2016ஆம் ஆண்டுக்கான மனித மேம்பாட்டு அறிவிக்கையின்படி இந்தியாவில் உடல்நலம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் காணப்படும் வட்டார வேறுபாடுகளால் இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 27% சரிந்துள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 2010 வந்து 0.580 இருந்தது. 2015 0.624 உயர்ந்துள்ளது. 2014ஆம் ஆண்டு இந்தியாவின் தரவரிசையில் 131 இருக்குது. சரிங்களா? அதை விட்டு தாண்டவே இல்லை. ஸோ மனித மேம்பாட்டு குறியீடுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று பிஸ்வஜித் குஹா கூறியுள்ளார். அவர் HDI-1, HDI-2, HDI-3 மற்றும் HDI-4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியுள்ளார். HDI-1 என்பது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிவிக்கையை பொறுத்துள்ளது. வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு மற்றும் நகரமயமாதல் போன்ற 3 பரிமாணங்களை சேர்ப்பதன் மூலம் அவர் மனித மேம்பாட்டு குறியீடுக்கான எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட தேவையான புள்ளி விவரங்களை மேம்படுத்தவும் குறியீட்டை விரிவுபடுத்தவும் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. முதல் 3 நாடுகள், ஓகேங்களா, என்னென்ன HDI குறியீட்டில் இருக்கிற முதல் 3 நாடுகள், நார்வே 0.949% ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஆஸ்திரேலியா 0.939, சுவிட்சர்லாந்து வந்து 3rd பிளேஸில் இருக்குது 0.939. ஓகேங்களா? ஸோ மனித குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 131வது இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? செயற்திறன் குறியீட்டெண். ஓகேங்களா? PQLI, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. PQLI அப்படின்னா செயல்திறன் குறியீட்டு எண். செயல்திறன் குறியீட்டெண்ணை மோரிஸ் டி மோரிஸ் உருவாக்கினார். இது ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தினை அளவிட பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக அவர் எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம் ஆகிய 3 குறியீடுகளை பயன்படுத்துகிறார். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு குறியீட்டின் அளவும் 1 to 100 வரையிலான எண்களுக்குள் இருக்கும். எண் 1 என்பது ஒரு நாட்டின் மோசமான செயல்பாட்டை குறிக்கும். 100 என்கிறது மிகச்சிறப்பான செயல்பாட்டை குறிக்கும். ஓகேங்களா? எடுத்துக்காட்டாக எதிர்பார்க்கப்படும் ஆயுளுக்கான குறியீட்டில் மேல் எல்லையான 100 என்பது 77 ஆண்டு ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த சர்வே எடுக்கிறது, ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். இக்குறியீட்டை ஸ்வீடன் நாடு 1973ஆம் ஆண்டே அடைந்து விட்டது. 1 என்ற கீழ் எல்லையானது 28 ஆண்டு ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ 28 வயசு முடிந்தால் அவங்களுக்கு ஆயுட்காலம் அப்படிங்கிறது வந்து 1 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 77 ஆண்டுகள் ஆயுட்காலம் உள்ளது எந்த நாடு? ஸ்வீடன். ஓகேங்களா? இதனை கயானா பிசாவு, ஓகேங்களா, நாடு 1960ஆம் ஆண்டு பெற்றுள்ளது. PQLIக்கு HDIக்கும் ஒரு வேறுபாடு உள்ளது. HDIயில் வருமானம் சேர்க்கப்படுகிறது, PQLIயிலிருந்து வருமானம் நீக்கப்படுகிறது. உடல் பணம் சார்ந்த மேம்பாட்டை HDI குறிக்கிறது, PQLI உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே குறிக்கிறது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட இந்த இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன் பின் அப்படிங்கிற லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நிறைய கொஷின் வந்து இதில் கேட்கலாம். ஓகே, முக்கியமாக 5 ஆண்டு திட்டம் வந்து நம்ம சிலபஸில் இருக்கும். அதுவுமே இதில் டோட்டலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட தொகுப்புரை என்னென்ன பார்த்துருக்குறோம் ஒரு ஷார்ட்டாக பார்த்தலாம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு நல்ல ஆட்சியை வழங்குவதை விட இந்தியரிடமிருந்து பணத்தை பறிப்பதையே தங்கள் நோக்கமாக கொண்டிருந்தனர் என்பது பலரின் கருத்தாக இருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது சில சாதகமான செயல்பாடுகளும் நிகழ்ந்தன. ஓகேங்களா? அதுதான் உண்மையும் கூட. அவர்கள் சதி முதலான பல மூட பழக்கங்களை ஒழித்தார்கள். யார்? ஆங்கிலேயர்கள்.
ஸோ தொடர்வண்டி சேவை, ஆங்கில மொழிக்கல்வி, முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு தேவையான கட்டமைப்பு, அடிப்படை வசதிகள் ஆகியவற்றை உருவாக்கினர். விடுதலைக்கு பிறகு பல்வேறு துறைகளில் வளர்ச்சி இலக்குகளை அடைய தேவையான பல்வேறு கொள்கைகளை இந்திய அரசு 5 ஆண்டு திட்டங்களின் உதவியோடு உருவாக்கியது. ஓகேங்களா? ஆனாலும் மோசமான உடல் நலம், பெண் சிசு கொலை, குழந்தை பாலின விகிதம், கழிவறையை பயன்படுத்துதல் குறைவு, சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவை முக்கிய சவாலாக இன்றும் தொடர்கின்றன. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இதோட இந்த கிளாஸ் முடியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். ஓகேங்களா? இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா?